சண்டே மினி விலாக் பார்க்கலாமா? இன்றைக்கி ஒரு சூப்பரான ரெசிபி. அப்படியே என்னெல்லாம் சண்டேக்காக குக் பண்ண போகிறோன்னு இந்த விலாகில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ரெடி பண்ண போகிற டிஷ் வந்து நண்டு கிரேவி. அதுக்கு தேவையான வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் இதெல்லாமே மிக்சியில் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. ஆனியன் தனியாக, டொமேட்டோ தனியாக வச்சுக்கணும். இப்போது ஒரு பாத்திரத்தை வச்சு அதில் தேவையான அளவு எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சம் கடுகு, ஆல்ரெடி நம்ம அரைச்சி வச்சுருக்க வெங்காயம், அது கூடவே கருவேப்பிலை, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தேவையான அளவு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, உப்பு இது எல்லாமே ஆட் பண்ணி நல்லா பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து தக்காளியை நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதையுமே அதில் ஆட் பண்ணிவிட்டு தக்காளியுமே லைட்டாக பச்சை ஸ்மெல் போனதுக்கப்புறம் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க நண்டு அதில் ஆட் பண்ணிவிட்டு தேங்காய் பாலை நல்லா வடிகட்டிக்கணும். அது கூடவே மிளகாத்தூள், மஞ்சத்தூள், கரம் மசாலா இது எல்லாமே ஆட் பண்ணி மூடி வச்சுட்டு ஒரு 15 மினிட்ஸ் கழித்து பார்த்தா நண்டு ரெடி. செகண்ட் டிஷ்ஷாக நம்ம மீன் குழம்பு பார்க்கலாமா? ஒரு சட்டியில் தேவையான அளவு ஆயில் ஆட் பண்ணி கொஞ்சம் கடுகு, வெந்தயம் ஆட் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், பச்சை மிளகாய் ரெண்டுமே ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு பச்சை ஸ்மெல் போனதுக்கப்புறமா தக்காளி ஆட் பண்ணி அதில் 2 ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, மீன் குழம்பு மசாலா, மஞ்சத்தூள் இதெல்லாமே மிக்ஸ் பண்ணி ஆல்ரெடி நம்ம கரைச்சி வச்சுருக்க புளி கரைசலையும் அதில் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா திக்காக வந்திருக்கும். அது கூடவே கட் பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காவை ஆட் பண்ணிவிட்டு அதுவுமே நல்லா வெந்ததுக்கப்புறம் ஃபைனலாக தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிவிட்டு அதில் வந்து மீன் ஆட் பண்ணால் மீன் குழம்பு ரெடி. ஃபைனலாக இப்போது சிக்கன் 65 மட்டும்தான் ரெடி பண்ண வேண்டிய வேலை இருந்துச்சு. அதுவுமே ஆல்ரெடி எல்லாமே மசாலாலாம் போட்டு ஃப்ரிட்ஜில் ஒரு 10 மினிட்ஸ் ஊற வச்சதுக்கப்புறமா எடுத்து ஃப்ரை பண்ணோன்னா நம்மளுக்கு சூப்பரான சிக்கன் 65மே ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.